கோபிலேருந்து பெருந்துறைக்கு தான் அப்படியே காரில் அப்படியே போனோம். பெருந்துறையில் வந்து தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. சரி அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து இந்த சிறுவலூர், திங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராமத்து வழியாக வந்து நாங்கள் பெருந்துறை வந்து அப்படியே போய் சேர்ந்தோம். சரி நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சந்திச்சுட்டு கொஞ்சம் நைட்டு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அவங்கக்கிட்டே விசாரித்தோம், இந்த பெருந்துறையில் என்ன ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி கடை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த பீஸ்மி பிரியாணி கடை அப்படி வந்து நல்லாயிருக்கும், பெருந்துறையில் வந்து ஒரு ஃபேமஸான கடை அப்படின்னாங்க. சரி நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். ஏன்னா பிரியாணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துருந்தாங்க. அப்போ தான் சூடாக வந்து பெரிய பாத்திரத்தில் பிரியாணி வந்து இறக்குனாங்க. முட்டை ப்ளஸ்ஸு சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ்லாம் வந்து சூடாக போட்டுருந்தாங்க. நான் அந்த பிரியாணி வந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்சல் வாங்க வந்துட்டாங்க நிறைய பேர். சரி நாங்கள் சூடாக பிரியாணி வந்தோடனே அப்படியே கடையில் போய் அப்படியே சாப்பிட்டோம். குட்டீஸு, நான், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்டோம். உண்மையாலுமேங்க அந்த பெருந்துறையில் வந்து இந்த பீஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை, சிக்கன் பிரியாணி கடை. பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. லெக் பீஸு, சில்லி சிக்கன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பெருந்துறை சைடு போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பீஸ்மி அப்படிங்கிற ஒரு சிக்கன் பிரியாணி கடைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பிரியாணி வந்து அங்கே சூப்பராக இருக்கும்.